மனித சமுதாயத்தில் முழுதனமாக சமதமாக இருக்கணுமே, குணக்கேள்வி கூடாது, குணநலங்களில் வாழணும், யாரையும் சாட்சி அமைக்கிறான்னு சொல்லி இந்த ஞானம் கிடைச்சதுக்கப்புறம் ஒருத்தர் பொது சாட்சி மன்னிக்கக்கூடியவங்களும் சமாதிரவங்களையும் குறையதான் நிறைவேற்றக்கூடியும் சாட்சியாளர் ஆக்கணும். அந்த நேரம் தவறுட்டா கூட சில நேரம் எல்லோரும் உணர்ச்சி வரதான் செய்யுது. ஆனால் யார் சீக்கிரம் உணர்றாங்க? எல்லோரும் உணர்ச்சி பெறக்கூடியதான். கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், விகிதாச்சார வித்தியாசம் இருக்கலாம். கொஞ்சம் வெளிப்படலாம், அதை வெளிப்பட அடக்கி வச்சுருக்கலாம். பொறாமையில் வெளியே பேசணும் இருக்குது, பொறாமை அடக்கி வச்சுட்டு இருக்குது. கோவத்தில் பேசணும் இருக்குது, கோவத்தை அடக்கி வச்சுட்டு இருக்குது. ஆனாலும் அது உணரணும், உணர்ச்சியில் இருக்கணும். இந்த உணர்ச்சி வேண்டாம், வெளிப்படைகிறார்கள், மன்னிப்பு கேட்குறாங்க, மீள விரும்புகிறாங்க, சமாதானம் விரும்புகிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு பாதுகாக்கப்பட்டவங்க நேரம் கொடுக்கப்பட்டே இருக்குது, அவகாசம் கொடுக்கப்பட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும். இப்போ நம்ம அவசரம் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையான அவசரம் எப்போ முடியும்னு தெரியாது. இன்றைக்கி நம்ம இருக்கோம், நாளைக்கு இருப்பான்னு தெரியாது. அதுக்கு உத்தரவு எந்த உத்தரவும் கிடையாது. இருக்கிற வரைக்கும் திருந்துறதுக்கும் அவங்க திரும்புறதுக்கும் சமாதானம் விரும்புறதுக்கும் குறையிலுக்காக நேரம் தேடுறதுக்கும் நம்ம வாழ்க்கை அனுமதிக்கப்பட்டிருக்கு. நம்ம பொருளை சம்பாதிக்கிறதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். நிறைய குணக்கேட பாவத்தை சம்பாதிச்சு வச்சிட்டோம். அது வந்து பாவத்தை மீள்றதுக்கும் நன்மையை வாழ்கிறதுக்கும் இனி வாழக்கூடிய காலம் சாந்தமும் சமாளித்த வாழ்க்கை இந்த உலகத்துலேயும் நீங்கள் வாழணும், அப்படி வாழ்ந்துலேயும் கைப்பற்றப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு காலவாசங்கள். இதில் யாருக்கும் வயது வரம்பு கிடையாது. நான் இன்னும் 40 வருஷம் 50 வருஷம் எப்படின்னு சொல்ல முடியாது. வாழ்ந்த காலம்னு சொல்லிடலாம். எல்லோரும் அவங்களுடைய வயசு சொல்லிடலாம். ஆனால் வாழ போகிற காலம் சொல்ல முடியாது. பயபக்தியோடு வாழ்க்கை வாழணும், உள்ளட்சமாக வாழ்க்கை வாழணும்,